சூது மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் அவன் பகுத்தறிவை எட்டும் முன்னே அவனுக்கு பரிச்சயமாகிவிட்டது. ஆதி மனிதர்கள் தங்கள் ஓய்வு நேரங்களில் பொழுதுபோக்கிற்காக பலவித விளையாட்டுகளில் ஈடுபட்டனர். அதை மேலும் சுவாரஸ்யமாக்க தங்கள் உடைமைகளை பணயம் வைக்க தொடங்கினர். இதில் வெற்றி பெறுபவர்கள் பந்தயம் வைக்கப்பட்ட பொருட்களை பரிசாக எடுத்துச் சென்றனர். இவ்வாறு சூது மனித வாழ்வின் ஒரு அங்கமாகி காலப்போக்கில் அவனை தனக்கு அடிமையாகவும் ஆக்கியது. விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் சூதாடி தோற்றவர்களுக்கு அரசர்களும் விதிவிலக்கல்ல. இதன் மாயையில் மயங்கி தன் மனைவி மற்றும் ராஜ்யத்தையே பணயம் வைத்து தோற்ற தர்மனின் கதை உலகறிந்ததே. ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின் 1864 இந்தியாவின் முதல் கிரிக்கெட் போட்டி மெட்ராஸ் வெர்சஸ் கல்கத்தா அணிகளுக்கு இடையில் நடத்தப்பட்டது. கிரிக்கெட் விளையாட்டை விட கிரிக்கெட் சூதாட்டத்தில் மக்கள் அதிக ஈடுபாடு காட்டியதால் உடனடியாக 1867 சட்டம் இயற்றி சூதாட்டம் தடை செய்யப்பட்டது. இந்த தடை சட்டமே 150 ஆண்டுகளுக்கு பின் இன்று வரை அமலில் இருக்கிறது. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? irresponsible. நானே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்மெல்லாம் போய் கல்யாணம் பண்ணதுக்கு இந்த வீடு நம்ம பையன் எல்லாம் என் தலையில கட்டிட்டல. எப்படி தூங்குறான் பாரு. டானி, டானி, காலையில இருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஹெல்ப் பண்ணணும்னு கொஞ்சம் கூட தோணல. ச்சே, போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சனோ இப்படி ஒரு வாழ்க்கையில மாட்டிக்கிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. டானி, என்னது இது? எப்ப பார்த்தாலும் போனா? அப்பன மாதிரி சாப்பிடு. வீட்லயே எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். வெளியே போய் நான் தான் சம்பாதிச்சு கொட்டணும்.
யாருக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. என்ன வாழ்க்கையோ, இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு வருமோ? வாங்க சார், விடிஞ்சிருச்சா? இந்த நம்பருக்கு கால் பண்ணு. உன் வேலை விஷயமா பேசியிருக்கேன். மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணணும். Don't forget. Call him. Hey, நீ இன்னுமா சாப்பிடுற? We're getting late for school. Swimming class வர போணும். சீக்கிரம் வா வா. ஸ்விம்மிங் கிட் எடுத்து வச்சிட்டியா? இந்தாதா பேக் பிடி. என் பேக். கீ. ஹே, ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்ட்ரோக்ப்பா? பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் சின்ன வயசுல ஸ்விம்மிங்கில் சாம்பியன். நிறைய மெடல் வாங்கியிருக்கேன். நல்லா பண்ண சாம். ஹை ஃபை. டாடா. எப்போவுமே டென்ஷனாக இருந்தா எப்படி? சில். ம். பாய். பாய் பாய். Welcome back, Davidville 91. Let's deal. You have lost. Welcome back, Davidville 91. Let's deal. You have low credit. You have lost.
என்ன இது டீ மாதிரி இல்லை? இது சுடுதண்ணியில் போட்டு குடிக்கிற டீ, பால் சேர்க்கக்கூடாது. இது இருக்கட்டும், இது இருக்கட்டும். யார் இவங்க? இவங்கள தெரியாதா? நம்ம ஊரில் திரும்புகிற பக்கம்லாம் இவங்க தான். நிறைய தடவை நியூஸில் பார்த்துருக்கேன், அதான் கேட்டேன். இவங்க ஒரு செலிப்ரிட்டி கப்பிள். இப்போ கூட நடந்த ஒரு ஷோவில் ஃபைனல்ஸ் வரலும் போயிட்டு 2 பாயிண்டில் தோத்துட்டாங்க. நீங்க ஜோடியா போடுற ரீல்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உங்கள மாதிரியே நானும் ரீல்ஸ் போட்டு. இது ஒரு கேம் ஷோவில்? கேம் ஷோ இல்லை, ரியாலிட்டி ஷோ. ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் அம்பிகாவும் ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். ஆக்சுவலி ரொம்ப விறுவிறுப்பான ஷோ. ஆனால் இதெல்லாம் ஏன் நியூஸில் போடுறாங்க? அதான் ரியாலிட்டி ஷோங்கிறது. நட்சத்திரம் நடக்கிறத நியூஸில் காட்டுவாங்க. இதெல்லாம் பிஸ்னஸ். நியூஸில் போடுறதுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த ஷோவில் சொன்ன மாதிரி அம்பிகாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தேன். அன்றைக்கி அம்பிகா செம்ம ஹாப்பி. உனக்கும் அம்பிகாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் இவங்க கிட்ட தான் அட்வைஸ் கேட்பியா? எனக்கும் அம்பிகாவுக்கும் ஏன் பிரச்சனை வரப்போகுது? இவங்களுக்கே நிறையா பிரச்சனை இருக்கும். அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறதையும் நம்புறதுக்கு ஆளுங்க இருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். 10:45 ஆகுது. எனக்கு பசிக்குது. எப்படி இருக்கும்லாம் தெரியாது, நமக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ சமைக்க கற்றுக்கலையா? அதெல்லாம் என் ஒய்ஃப் நல்லாவே சமைப்பா. சரி, ஃப்ரைடே எத்தனை மணிக்கு முடிஞ்சுச்சு? நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அந்த வீட்டிலேருந்து வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டில் ஏதோ பர்த்டே பார்ட்டி போல். செம்ம டென்ஷன். நம்ம வேலையில் டென்ஷன் தான் த்ரில்லே. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன் அவ்வளோ ரிஸ்க்கா? ரிஸ்க்குன்னு கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸ் தான். தனியாக தான் இருந்தான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை. ரொம்ப கெஞ்சினா கொஞ்சம் பாவமாயிருச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். வீக்கெண்ட் எப்படி போச்சு? நல்லா போச்சு. படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டா? MBA பிஸ்னஸ் கன்சல்டிங், ஜெர்மன் யூனிவர்சிட்டி. சிறப்பு, வாழ்த்துக்கள் அசோக். உனக்கு ராகவன் தெரியும்ல? ம். அவனோட போன வேலை செம்ம சொதப்பல். மேட்ரு இப்போ போலீஸ் வரல போயிடுச்சு. எல்லாம் நேரம் தான் எல்லாம். அது நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் தோ டைகர் ஐ பிரேஸ்லெட். நைஸ். பேப்பர் ஒர்க்லாம் கரெக்டாக இருக்குல்ல? போய் எடுத்துகிட்டு வரேன். ம். அம்பு, சாரிடா. ஆஃபீஸ் வந்தது கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதான் கால் பண்ண முடியல. மேனேஜரோட ஒரு சின்ன மீட்டிங்டா. உனக்கு தான் தெரியுமே, இருந்தாலும் ஒரு சரியான சைக்கோன்னு. இன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். சரி, சாப்பிட்டியா? ஏய், கோவமா? அம்பு, அக்கா பையன் பர்த்டே கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னல, வாங்கிட்டேன். அப்புறம் நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படத்துக்கு போகிறோம். படத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் மனம் புரிய போகிற இடத்துக்குலாம் இந்த பேப்பர்ஸ் தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் க்ளவுடில் எழுதிட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நாமளும் நம்ம நாடு மாதிரி டிஜிட்டலில் மாறணும் விஷ்வா. க்ளவுடா? அது ஒரு சாபம் அசோக். சீக்கிரசிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்ம வேலையில் சீக்கிரசி தான் முக்கியம். அம்பிகாவுக்கு இந்த ஜாபே பிடிக்கல, ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பொண்டாட்டிக்கு தெரியாமல்
எதையும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது. பார்த்துக்கோ. இந்த கேரக்டர் பற்றி சொல்லு. கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ஃபோனையே நோண்டிட்டு இருக்க. எப்பா சாமி, அவனோட மொத்த டீட்டெயில்ஸ் அந்த ஃபோனில் தான் இருக்குது. எந்த காலத்தில் இருக்கீங்க? இவன் பேர் டேனியல் ரூடி மோசஸ். கொரோனா லாக்டவுனில் வேலை போச்சு. 12 மாதமாக வீட்டில் தான் இருக்கான். வீக்கெண்டானா கிரிக்கெட் விளையாடுவான். அங்கே ஒரு ஆன்லைன் கேம்லிங் சர்க்கிள் பழக்கமாகி ஏசஸ் ஃபார் ஸ்பேட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான். யூசர் நேம் டேவிட் பில்லா 91. ஆரம்பத்தில் 5-6 தடவை ஜெயிச்சுட்டு தான் இருந்திருக்கான். அப்படியே பெருசாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்ட சூதாட்ட பிரியர் இல்லை பெரியர். எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஒரே ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மாட்டி ஃபைன் கட்டியிருக்கான். மற்றபடி இஸ் க்ளீன். நல்ல ஹெல்த்தியான பாடி அண்ட் மைண்ட், பட் வித் பிஹேவியரல் அடிக்ஷன். கரெக்ட். இதில் ஹைலைட் என்னென்னா, சாருக்கு 2 தடவை கல்யாணம் இருக்குது. செகண்ட் வைஃப் ஜானட் கூட ஒரு பையன் சாமுவேல் மோசஸ். ஒரு எமோஷனல் பாயிண்ட். எப்பெல்லாம் முடியுதோ சூதாடுவான். அப்புறம் வெட்டியாக இருக்கிறவன் வேறு என்ன பண்ணுவான்? டிவி பார்க்குறது, அதிகமாக தம் அடிக்கிறது, சரக்கு, பான் வீடியோஸ், அப்படி இப்படி. இதெல்லாம் நம்ம ரிப்போர்ட்டில் எதுக்கு? ரிப்போர்ட்னா டீட்டெயிலாக இருக்கிறதுனால தானே. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. வேறு யாரெல்லாம் வீட்டுக்கு வருவா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வேலைக்காரங்க. ஒருத்தன் வரமாட்டான். நாம தான் எல்லோரும் கால் பண்ணியிருக்கோமே. ஆமாம், நீ சீக்கிரம் முடிஞ்சிடும்ல? நைட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். 10:55. Okay. Let's get started. மிஸ்டர் டேனியல், மிஸ்டர் டேனியல், கேட்குதா? நாங்கள் சிஆர்ஏ கிரெடிட் ரெக்கவரி ஏஜென்சின்னு வந்திருக்கோம். மிஸ்டர் டேனியல், பேசுறது கேட்குதா? டேனியல், நேரம் ஆகிட்டே இருக்கு டேனி, எழுந்துரு. என்ன டேனி, வெட் ட்ரீம்ஸா? யாரா நீங்க? ஏய், யாரா நீங்க? ஏய், என் ஒய்ஃபை கொண்டு எங்கடா? ஜானட், சாம், ஏய், கட்ட அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுறா. யாரா நீங்க? என் வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? ஏய், does exactly that. When it comes to him, I think no, don't fall in from there. Take a touch on two. Lionel Messi,
மிஸ்டர் டேனியல் ரூடி மோசஸ், நீங்கள் கெட் மணி ஆப்லேருந்து லோன் வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் அதை ரெக்கவர் பண்ண வந்திருக்கிற கிரெடிட் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் CRA. அண்ட் ஐ எம் அசோக், தட்ஸ் விஸ்வா. நைஸ் மீட்டிங் யூ. லோன் கட்டலன்னா கோர்ட்டுக்கு தானே போகணும். இப்படி வீட்டுக்குள்ள வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. I'll fucking sue you. டானி, நீ நீதித்துறைக்கு போறதுக்கு முன்னாடி உன் நிதி நிலைமையை பத்தி பேசுவோம். நீ ஏசஸ் ஃபார் ஸ்பேட்ஸ் கேம்பிளிங் ஆப்ல ஆரம்பிச்ச அந்த டீல நாங்க முடிக்க வந்திருக்கோம். டேவிட் பில்லா 91. சார், உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கோம். உங்கள் பையன் சாம் ஸ்கூலில் பத்திரமா இருக்கான். நாங்கள் முதல்ல சொல்ல வந்ததை சொல்லிடுறோம். சொல்கிறதுல எதனா சந்தேகம் இருந்தால் என் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் தரோம். நீங்கள் அவங்ககிட்ட பேசிங்க. டானி, இன்னைக்கு நம்மளாம் ஒரே டீம். பார்த்தா அப்படி தெரியலையே. ட்ரஸ்ட் மீ டானி. I need a fucking smoke. Give it, man. போதும் டானி, உடம்பு கெட்டுரும். அசோக், காஃபி. டேவிட் பில்லா 91க்கும் சேர்த்து. நைஸ் ஹவுஸ் டானி. என் வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? டானி, கேள்வி எல்லாம் அப்புறம். இந்த கட்டை கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? இது அடுத்த கேள்வி. டானி, நானும் என் கலீகும் உன்னோட டிவியில் ஒரு ஷோ பார்த்தோம். செலிபிரிட்டி கப்பல் சினிமா. அது பேர் என்ன ஷோ? மனம் புரிய. மனம் புரிய. ரெண்டு விஷயம் இங்க. ஒன்று, அவங்களே அவங்கள ரொம்ப சந்தோஷமா காட்டிக்கிறாங்க, செல்ஃப் ப்ரொஜெக்ஷன். இன்னொன்று, எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு மற்ற கப்பல்ஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்க, மார்க்கெட்டிங். இப்ப சந்தோஷங்கிறதே ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சு. என்ன மயிரோ. யூ நோ வாட், யாராலையும் எப்பவும் சந்தோஷமா மட்டுமே இருக்க முடியாது. பயாலஜிக்கலி இம்பாசிபிள். புல்சாய். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. See, நான் ஒரு சோஷியல் சைக்காலஜி கிராஜுவேட். தியரி ஆஃப் எவல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கியா? டார்வினோட எவல்யூஷன் தியரிக்கு ஆப்போசிட். அதுல என்ன சொல்றாங்கன்னா, காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி பின்னோக்கி போகுமா. அதோட ஆதாரம் தான் இந்த ஷோ. வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்காத ரெண்டு பேர்கிட்ட கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுற மக்கள் அட்வைஸ் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க செலிபிரிட்டிஸ். ஆனா என்ன பொறுத்தவரை they are nothing. When did we start celebrating nothing, Danny?
ம் நைஸ் காஃபி அசோக். சமையல் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. வி நீங்கள் எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தீங்க? சார் எப்படி வந்தோன்றது முக்கியம் இல்லை, எதுக்கு வந்தோன்றது தான் முக்கியம். விஸ்வாஸ் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்மெல்லாம் ஒரே டீம். உங்களோட அந்த கடன் பாக்கியை பற்றி ஞாபகப்படுத்த தான் நாங்கள் எந்த உள்நோக்கமும் இல்லை. சாரி, ஞாபகப்படுத்த இல்லை, விசாரிக்க வந்திருக்கோம். நீங்கள் கெட்மனி ஆப்லேருந்து நிறைய லோன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்தது ஜூன் 30 வாங்கின ஒரு நோ ஷூரிட்டி லோன் ரிலேட்டடாக. இது தொடர்பாக நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ணாங்க. நீங்கள் அதை தொடர்பு இல்லைக்கு வெளியவே இருந்துட்டீங்க. அதுதான் நாங்கள் இன்றைக்கி எல்லாம் மீறி உள்ள வேண்டியதாக போச்சு. சாரி அபவுட் தட். டானி, நீ கெட்மனி ஆப்பில் லோன் வாங்கினதை ஒத்துக்கிறியா? குட். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. எப்படியாவது லோனை ரீபே பண்ணிடலான்னு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் ரெக்கார்ட்ஸை பார்த்தா அப்படி தெரியல டேனி. ஃபர்ஸ்ட் டியூ மட்டும் தான் கட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் காலமே எம்டியாக தான் இருக்குது. என்ன டானி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் உன்னை கேட்குறேன், எனக்கு தான் வேலை இல்லை, இந்த லோனை திருப்பி கட்ட முடியாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நான் லோன் கொடுத்தீங்க? குட் கொஸ்டின். இதுக்கு பதில் நான் அப்புறம் சொல்கிறேன். நாங்கள் சிஆர்ஏ கிரெடிட் ரெக்கவரி ஏஜென்சி. உங்களுக்கு கடன் கொடுத்தது கெட்மனி ஆப். நாங்கள் வேறு கம்பெனி. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. எங்களோட வேலை இந்த பிரச்சனையை முடிக்கிறது மட்டும்தான். சரி, நான் இப்போ என்ன தான் பண்ணோம்? சிம்பிள். இப்போவே கட்டிடு வட்டியோட. பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், அப்புறம் கோர்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 68,47,333 ரூபா, எக்ஸ்க்ளூடிங் அவர் பேமெண்ட். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? அது எங்கள் பிரச்சனை இல்லை. உங்களால் கட்ட முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் எடுத்து ஜப்தி பண்ணிவிடுங்க. இந்த வீடு உங்களுக்கு இல்லைல்ல? அப்போ இங்கே இருக்கிற அசையும் சொத்துக்கள் தான். அதையும் இஎம்ஐயில் வாங்கி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட கார் இருக்குல்ல? அது என் ஒய்ஃபோட கார். அதெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. அவள் வேலைக்கு போகிறான். அந்த காரை நம்பி தான் அவன் இருக்கான். இங்கே பாரு டானி, நாங்கள் திருப்பி சொல்ல முடியாது. அது எங்கள் பிரச்சனை கிடையாது. உன்னோட கடன் தான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. உன்னோட கடன் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணி நீ வாங்கின கடன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் ஃபேமிலி இதனால கண்டிப்பாக சஃபர் ஆவாங்க. அதுக்கு காரணமும் நீயா தான் இருப்ப. சுயநலமாக யோசிக்காத. உன்னோட சூதாட்ட பழக்கம் டைம் பாஸாக இருக்கும்போதே நீ அதை விட்டு வெளில வந்திருக்கணும். ஐம் சாரி. இங்கே சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் டைம் கிடையாது. நீ எல்லா ஃபோன் கால்ஸையும் இக்னோர் பண்ணும்போதே யோசிச்சிருக்கணும் தம்பி. யூ ஆர் டூ லேட். எனக்கு புரியுதுடா. பையனோட ஸ்கூல் ஃபீஸு, இஎம்ஐ, வீட்டு வாடகை, வேலை கூட இல்லாமல் நான் எப்படி அதை கட்டுவேன்? அதுக்கு தான் கடன் வாங்கினேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது. மிஸ்டர் டேவிட் பில்லா, நீங்க ஏசஸ் ஃபார் ஸ்பேட்ஸ்ல 4 வாட்டி பேங்க்ரோல் பண்ணது, அதை எந்த பணத்துல கட்டின? எனக்கு உன் வீட்டை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு டானி. உன் பையன் பேரு சாமுவேல் மோசஸ், வயசு 5. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தானா அவளுக்கும் இந்த வீடு கண்டிப்பா பிடிக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னோட பொண்ணு ஒன்று என்கிட்ட கேட்டு என்னால் அதை கொடுக்க முடியாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு ஆம்புலன்ஸ் சொல்லிக்கவே ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். அதுக்கு பேர் ஆல்பா மேல் சிண்ட்ரோம். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அது வாழவே தகுதி இல்லாத மாதிரி தோணும். லக்கிலி எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நான் தான் எந்த கடனையும் வாங்கி சூதாடலையே. தேவையை தாண்டி எதுக்கும் ஆசைப்படக்கூடாது டானியல். குடிக்கவே தண்ணி இல்ல, குண்டி கழுவ பதநீர் கேக்குதோ? இதை விட உன் நிலைமைய பச்சையா சொல்லவே முடியாது. Excuse me.
சாரி டானி, என் பார்ட்னர் கொஞ்சம் அப்படி தான். ஏன்னா நாங்கள் பார்க்குற வேலை அந்த மாதிரி. காலைல நம்ம கட்டிப்பிடிச்சி விடணும்ல, அது சட்டை கொஞ்சம் கசங்கிருச்சு. இது என்னோடய ஃபேவரட் ஷர்ட், என்னோடய ஒய்ஃப் அம்பிகா எனக்கு கிஃப்ட் பண்ணது. அம்பிகாவுக்கு சுருங்கி இருந்தாலே பிடிக்காது, நீட்டாக இருக்கணும். நான் சட்டையை சொன்னேன். இது எப்போதான் முடியும்? அதை நாமெல்லாம் சேர்ந்து தான் முடிச்சு வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல்ல நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறோம். அப்புறம் என்ன நடக்குது? என்ன சொல்றப்பல டேனி? நம்ம எதிர்பார்ப்புகள் என்னன்னு டேனி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நாம சொல்ற பேச்சை கேட்கணும், அதுதான் முக்கியம். சரி, நான் கேட்குறேன். நீ கொடுக்க வேண்டிய காசு நிறைய இருக்கு டேனி, அதுவும் ரொம்ப நாள் கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்திருக்க. நீ என்ன சொன்னாலும் இந்த உண்மை மாற போறதில்ல, ரைட்டா? இந்த கடனுக்கு யாராவது பொறுப்பெடுத்தாகணும். இதுல உன் பேர் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னோட பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா அதால வர விளைவுகள்ல இருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த வீட்டில் இருக்கிற பொருள் காரெலாம் எடுத்துக்க போகிறீங்க. அதை பார்த்து நான் கஷ்டப்படணும். இந்த ஊரே எங்களை பார்த்து சிரிக்கணும். அதுதான் என் தலையெழுத்து இல்லை. இல்லை வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ரிமைனிங் பேமெண்ட் நீ வாங்கின மொத்த அமௌண்ட்டும் உன்னால் திருப்பி கொடுக்க முடியுமா? வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வைஃப், அவங்க ஃபேமிலி? என் ஒய்ஃபுக்கு இந்த விஷயமே தெரியாது. என்னது? உன்னோட இந்த கடன், ஆன்லைன் கேம்பிளிங் எதுவும் தெரியாதா? இல்லை இல்லை, தெரியவும் கூடாது. என் வேலை போச்சுங்கிறதுக்காக என் ஃபேமிலியை கஷ்டப்படுத்த விரும்பல. சுச்சுவேஷன் நார்மலாக வர வரைக்கும் அவங்கள எப்போதும் போல் பார்த்துக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அவங்க சந்தோஷத்துக்காக நான் போய் சொன்னால் தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமை. கடமையா? பாரா, இதால் வர விளைவுகளுக்கு நான் தான் பொறுப்பு, அவங்க இல்லை. எனக்கு பசிக்குது. பிரியாணி பிடிக்கல டேனி. மட்டன் பிரியாணி, சிக்கன் டிக்கா உன்னோட ஃபேவரட்டில் ஆர்டர் பண்ணவா? உன் ஒய்ஃப் டெய்லி இந்த டைம் ஃபோன் பண்ணுவாளா? ஒய்ஃப் எப்போ கால் பண்ணுவாங்கன்னு எந்த புருஷனுக்கு தெரியும்? சரி, அவள் எப்போ வீட்டுக்கு வருவா? தெரியாது. நீ சொல்லனா எங்களுக்கு தெரியாதா? இன்னுமா எங்களை பற்றி உனக்கு புரியல? லஞ்சுக்கு வருவா. எத்தனை மணிக்கு? 1:15 வருவா. கரெக்டாக 1:25 வருவா. 1:55 வண்டி எடுத்துகிட்டு 2:10 ஆஃபீஸில் இருப்பாள். அவளுக்கு உன் கடன் பிரச்சனை தெரிய வந்து 5 மாதம் ஆச்சு. அவகிட்ட 12 லட்ச ரூபா கடை இருக்குன்னு போய் சொல்லி அதை அடைக்க அவன் நகையெல்லாம் அடமானம் வச்சு கொடுத்தா, அதையும் கொண்டு போய் சூதாடி தோத்துட்டு என்கிட்ட கடமா மயிருன்னு வசனம் பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒன்றும் பொண்டாட்டி இல்லை. அசோக், ஜானட்டுக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணு. இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணிடுவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அது மட்டும் வேண்டாம். அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. நான் தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்றல. ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா நீ தொண்டை வறண்டு போச்சு? டானி, இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமான விஷயம். ஒரே டீமை தாண்டி இப்போ நம்ம ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். இனிமே நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். நீ காசை கொடுக்குற வரைக்கும் இதுதான் எங்கள் வீடு. ஏண்டா நான் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறேன்ல. பொண்டாட்டியை ஏமாற்றி மாற்றவனுக்கு என்ன ஆகும் அசோக்? வேற என்ன, டிவோர்ஸ் தான். அதுவும் சாருக்கு 2வது வாட்டி. அப்புறம் உன் பையன் சாமுவல் யாரோட இருப்பான்? அவங்க அம்மா கூடயா
இல்லை சூதாடி அப்பங்கிட்டயா? உன் பொண்டாட்டி வரும்போது நாங்கள் இங்கே தான் இருப்போம். திறமை இருந்தால் சமாளிச்சுக்க. ம். அவ போனதுக்கப்புறம் நீ இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்கிறேன். என்ன டேனி பாய் அப்படியே ஓடிடலான்னு தோணுதா? அப்புறம் நீ டெம்பிள் ரன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஹே ஜெனட், என்ன பண்ணிட்டு இருந்த? கால் பண்ண ஆன்சரே பண்ணல. அது ஃபோனை எங்கே வச்சேன்னு தெரில. எங்கே வச்சேன்னு தெரியலையா? எப்போவும் ஃபோனு கையுமா தான் இருப்பேன். சரி, மூஞ்சி எப்படி இருக்கு? ஐயோ ஓகே? ஐ எம் நாட் ஓகே. ஹே டேனி, என்னாச்சு? காலையிலேருந்து ஒரே தலைவலி. என் நேரமும் ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் தலை வலிக்காமல் என்ன பண்ணும்? ஃபோனை 4 நாளைக்கு ஆஃப் பண்ணி வை, எல்லாம் தானாக சரியாயிடும். நான் லஞ்ச் எதுவும் பண்ணல. I did not feel like getting out of bed today. சரி, நான் உனக்காக தானே சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நேரம் கிட்ட நேரத்தில் Get lost. ஆசையா உன் பக்கத்தில் வந்த பாரு, என்ன சொல்லும்? நானே சமைச்சுக்கிறேன். நைட் ஜானட்னு பக்கத்தில் வருவல, அப்போ வச்சுக்கிறேன். தப்பு பண்ணிட்டேன். உனக்கு கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது. ஏய், ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்? பட் பரவாயில்ல, கோவப்பட்டாலும் அழகாக இருக்க. கொஞ்சம் கதவு மூடுறியா? வந்ததுக்கு இந்த கோட்ஸ் தான் மிச்சம்.
நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க டானி. நீ சாப்பிடலையா? நான் காலையில் கொடுத்த நம்பர் ட்ரை பண்ணியா? அதை பண்ணு முதல்ல. உனக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? ஹரிஷ் என்ன சொன்னான்னு தெரியும்ல. நீ ஏன் இப்படி இருக்க டானி? இப்போ புரியுதா நான் ஏன் எப்பவும் டென்ஷனா இருக்கேன்னு? நான் வேற என்ன பண்ணணும் டானி? சத்தியமா எனக்கு புரியல. ஹலோ, தேவகுமார் சார்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஹரிஷ் ரெஃபர் பண்ணார். நான் டேனியல். ஆமாம், அந்த லைப்ரரியன் வேலைக்கு தான். ஓகே. அவர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியுமா? சரிங்க, நான் பிரேக்குக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். தேங்க்ஸ். பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும். கிறிஸ்மஸ் வேறு வருது. கரண்ட் பில், வாட்டர் பில், 2 மாசமாக மெயின்டெனன்ஸ் டியூ. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல டானி. புரியுதா நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு? என் லைஃப்பில் கிடைச்ச எல்லாத்துக்கும் நான் தகுதியானவனாக இருந்தேனான்னு எனக்கு தெரியாது. பட் இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இருப்பேன். Really sorry, Janet, for everything. Bye. ஆல் ஓகே டேனி? அதான் ஓகேவே இல்லையே. ஷோபா, போய் தோற. மிஸ்டர் டேனியல், யூ ஆர்டர் சார். சார் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க சார். வந்துட்டமா 5 ஸ்டார் ரேட்டிங் சார். வர்த்து. சாப்பிடுடா நீ. கோவத்தை சாப்பிடு மேலே காட்டக்கூடாது. அவனுக்கு இப்போ இருக்கிற கோவத்தை சாப்பாட்டு மேலே மட்டும்தான் காட்ட முடியும். ஆனால் நல்லா சமாளிச்சுட்டா நீ. அம்பிகா கிட்ட ஒரு போய் சொல்கிறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கலாம் போலையே. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு. மாமா, உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஏன் டிவோர்ஸ் பண்ணா? அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஜானட் லவ் பண்ணியா? ஏய், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இட்ஸ் பர்சனல். நாங்க இங்க வந்த காரணமே நீ வாங்கின பர்சனல் லோன் தான் டேவிட் பில்லா. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. நீ அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுற சாடிஸ்டிக் பாஸ்டர்ட். அது உனக்கு தெரியுமா? என்ன கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணாத டேனி. இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப்.
எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா இருக்கிற உன் பிளேட்ல இன்னைக்கு மட்டன் பிரியாணி. ஜானட்டும் நீயும் மேட் ஃபார் ஈச் அதர்னு தோணுது. உன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணி ஜானட்டை கல்யாணம் பண்ணலன்னா உனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்காது. There is always something good in every bad situation. Look at the bright side. இந்த சுச்சுவேஷனில் என்ன பிரைட் சைடுன்னு யோசிக்கிறியா? இருக்கு, சொல்கிறோம். நீ பிரியாணி சாப்பிடல? தேங்க்ஸ். எனக்கு புரியுது டானி. இந்த ஆம்பளைங்களோட டிசைன் இருக்குல்ல, இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். நம்ம ஆசைகளை தியாகம் பண்ணி நம்ம ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதுலேயும் ஏகப்பட்ட மாரல் வேல்யூஸ். இட்ஸ் ஆல் புல்ஷிட். நமக்கு ஒன்று வேணும்னா அதை எப்படி வேணாலும் அடையணும். அதை தான் நீ பண்ணியிருக்க. அதான் அதிர்ஷ்டம் எனக்கு கை கொடுக்கலையே. எதிர்பார்க்காத நேரத்தில் வர்றது தான் அதிர்ஷ்டம். அதுக்காக காத்துட்டு இருக்கிறவனுக்கெல்லாம் அது கிடைக்காது. டானி, நீ அதிர்ஷ்டத்தை நம்புறவன்ல, அது உனக்கு இன்னைக்கு கை கொடுக்குதான்னு பார்த்துடலாமா? கம். வாழ்க்கைங்கிற சந்தையில் எல்லாமே சூதாட்டம் தான். நான் என் அதிர்ஷ்டத்தை நம்பி ஆடுறேன். ஆனால் ஒரு கூட்டமே என்னோட துரதிர்ஷ்டத்துக்காக ஆடுது. Gambling high, adrenaline pumping through our veins. Take a rest. We're playing games, no time for restraint. In the neon jungle, where the winners strive. We're the kings, we're the queens, and we feel alive. ஹலோ, நான் சாப்பிட்டோம்மா. நீ சாப்பிட்டியா? Get me high, feeling the rush in our veins. Take a rest, dancing with luck, it's our domain. Earth spawning fast as we ride the tide. In this game of change, we won't be denied. Excuse me. சும்மா சொல்லக்கூடாது டானி. நல்லா தான் விளையாடுற, அப்புறம் ஏன் இவ்வளோ தோத்த? தெரியல, ஆனால் ஜெயிக்கும்போது ஒரு போதை வருதில்ல, அதுக்காக தான் திரும்ப திரும்ப விளையாடுறேன். அப்போ அந்த போதைக்காக உன் பொண்டாட்டி பிள்ளை நடுத்தருக்கு வந்தாலும் பரவாயில்ல. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னல, அது சொல்லு. சொல்கிறேன், என்னோட பார்ட்னர் வரட்டும், அப்போ தான் சொல்ல முடியும். இந்த சீனியாரிட்டி ரூல்ஸ்லாம் எதுக்குன்னே தெரில. சே, அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது.
எனக்கும் அப்பா அப்படி தான். என்ன பண்ணுறது, அவன் சொல்கிறதா நான் கேட்டாகணும். ஏன்னா அவன் என் சீனியர். டேவிட் பில்லா, கட் ஆஃப் உடனே ரொம்ப ஃப்ரீ ஆயிட்ட. பரவாயில்லையே, இன்னைக்கு அதிர்ஷ்டம் உன் பக்கம் திரும்புது. விஸ்வா, டேனி ஏதோ கேட்குறாப்ல. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? என் கடன்லாம் தள்ளுபடி பண்ணிடுறீங்களா? இந்த விவசாய கடன் மாதிரி? தள்ளுபடியா? நாங்கள் என்ன கவர்மெண்டா? மிஸ்டர் டேனியல், நாங்கள் சிஆர். உங்களுக்கு கெட் மணி ஆப்பில் 68,40,333 ரூபா கடன் இருக்கு வட்டியோட. இது சம்பந்தமாக 50 தடவை உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் நிறுத்துக்கிறா. வந்ததுலேருந்து இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, நான் வாங்கினேன். அதுக்கு என்னப்ப? உன் ஒய்ஃபோட காரை அட்டைன் பண்ண முடியாதுன்னு போட்டிருக்கு. படிச்சு பார்த்து கையெழுத்து போடு. போடு. நீ உன் கஷ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணோன்னு போட்டிருக்கு. ஹலோ அம்மா, ஏய் இப்போ தானே கூப்பிட்டேன், அதுக்குள்ள நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு யோசிக்கிறேன்னு நல்லா தெரியுது. ஆனால் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்க மாட்டேன்ல. நானே சொல்கிறேன். உன் வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சிருப்பான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அடுத்தவன் குடியை கெடுக்கிறது தான் உன் வேலை இல்லை. அதையும் ரொம்ப ரசிச்சு பண்ணுறேன். உனக்குள்ள ஒரு அழுக்கு படிஞ்சிருக்கு. அதை மறைக்க தான் அப்பப்போ நீ போய் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போயிட்டு வரியா? உனக்கும் எனக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு டானி. உனக்கு எனக்குமா? வாய்ப்பில்லை ராஜா. இது வரைக்கும் எனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீயும் அப்படிதானே? நீ பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? கல்யாணம். எனக்குன்னு யாருமே இல்லை. நான் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையும் இல்லை. ஆனா உனக்கு அப்படி இல்லையே. விஸ்வா, சரி, நாம முக்கியமான விஷயத்தை பேசுவோம். நீ கெட் மணி ஆப்ல லோன் வாங்கும்போது எதையுமே படிக்காம ஐ அக்ரின்னு போட்டல்ல,
அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஹார்ட் காப்பி இது. இங்கே பேஜ் நம்பர் 12 டிஸ்க்ளைமர் ஆஃப் லைபிலிட்டியில் அப்பெண்டிக்ஸ் 6C பேராகிராஃப் 8 லைன் 7ல் என்ன போட்டுருக்கு தெரியுமா? Unless the repayment is failed by the loan beholder, the arrears will have to be held responsible by the immediate family members. அதாவது கடன் செலுத்த தவறும் பட்சத்தில் கடன் வாங்கியவரின் உடனடி உறவினர் பொறுப்பேற்க வேண்டும். நான் ஏதோ வழியில் சிக்கிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வெப் டிசைனர், இந்த வலையை பின்னுனதும் நீங்க தான், மாட்டினதும் நீங்க தான். அதே அக்ரிமெண்ட்ல கைட்லைன்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் கிளைம்ஸ் அதில் என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? In case of unnatural death of the applicant, the loan debit will be covered by the life insurance applied during the loan purchase. Unnatural death may refer to death by accident, corona pandemic or by suicide. ஒருவேளை கடன் வாங்கியவன் அகால மரணம் அடைந்தால் இத்துடன் சேர்ந்த உயிர் காப்பீடு மூலம் வாரா கடன் செலுத்தப்படும். புரியல. இங்கிலீஷும் புரியல, தமிழும் புரியல. நீ செத்துற. என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கா இருக்குல்ல? நாங்க சொல்றது இன்னும் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ விட்ட காசெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த கடனை வாங்கினா நீ என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நான் வேணா இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? முதல்ல இன்னொரு ரவுண்ட் ஊத்து. குடி, யூ நீட் இட். Excuse me. பணம் தான் எல்லாம் இல்லை. அது இல்லைன்னா சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல. அதை சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு டேனி. இங்கே இருக்கவங்களாம் சூதாடிட்டா இருக்காங்க. நியாயமா நேர்மையாக உழைச்சாலே. நானும் நேர்மையானவன் தான். வேலை போனது என்னோட தப்பா? பணம் எப்படி வருதுன்னெலாம் முக்கியம் இல்லை. பணம் பணம். என் பையன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்போ நடக்காதோன்னு பயமாக இருக்குது. பசங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்தா செல்லம் கொடுத்து அவங்கள கெடுத்துட மாட்டோம். உனக்கு தான் யாரும் இல்லைல்ல, இதெல்லாம் உனக்கு புரியாது. ஸோ மூடு. இந்த அட்வைஸ் மாரிலாம் எனக்கு கொடுக்காதண்ணா. ஆஹா. நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படித்தவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு முட்டாள். விஸ்வா, டைம் ஆகுது, படத்துக்கு போனோம்னு சொன்னல. ஏண்டா சைடிஸே இல்லாமல் சரகடிக்க வைக்கிறீங்க? டானி, ஜானட்டும் சாமும் எத்தனை மணிக்கு வருவாங்க? ஏன் உனக்கு தெரியாதா? 6 மணிக்கு. நாங்கள் சீக்கிரமாக போகணும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி டானி. அத்தா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு திரும்ப திரும்ப சொல்லணுமா? புரியல? அகால மரணம். அப்படி நீ சொல்கிறத பார்த்தா இப்போ நான் சாகணுமா? யாரா நீங்க? உன் ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்க வந்த 2 பேர், அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் உனக்கு இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். நல்லா யோசிச்சு பாரு டானி. நீ மட்டும் இதை செஞ்சேன்னா நீ வாங்கின எந்த கடனும் உன் குடும்பத்தை பாதிக்காது. எல்லா டாக்குமெண்ட்லையும் உன் பேர் தான் இருக்கு. நீ மட்டும் ஒரு நல்ல முடிவாடு. இதெல்லாம் ஒன்றுமேலாம் போதும்.
நீ வாங்கின கடனுக்காக உன் குடும்பம் பாதிக்கப்படணுமா? உன் பையன் சாமை யோசிச்சுப்பார். நீ எடுக்க போகிற முடிவில் தான் அவன் எதிர்காலமே இருக்கு. நீ வாழ்ந்து உன் குடும்பத்தை கஷ்டப்படுத்த போறியா, இல்லை நீ செத்து அவங்கள நிம்மதியாக வாழ விட போறியா? நீ இல்லைன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர். உன்னை மறந்துடுவாங்க. வாழ்றது தான் கஷ்டம் டானி, சாகிறது ரொம்ப ஈஸி. நீ வாங்கின கடனுக்காக உன் குடும்பம் பாதிக்கப்படணுமா? நீ வாழ்ந்து பையன் சாமி யோசிச்சுப்பார். நீ எடுக்க போகிற முடிவில் அகால மரணம் இல்லை நீ செத்து எப்படி பார்த்தாலும் உனக்கு இதுதான் பெஸ்ட் சொல்யூஷன். தான் கஷ்டம். சாமி யோசிச்சுப்பார். அகால மரணம் சாகிறது. டானி, ஐயோ ஓகே? இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களாடா? உனக்கு எப்படி லோன் கொடுத்தாங்கன்னு கேட்டல, அதுக்கு பதில் நான் இப்போ சொல்கிறேன். எந்த ஒரு ஷியோரிட்டியும் இல்லாமல் அவங்க உனக்கு லோன் கொடுக்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் நீ தான் அந்த ஷியோரிட்டி. நான் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டேன்னா, ரொம்ப தூரமா, அந்த கடனும் உன்னை துரத்துமே நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும். உனக்கும் உன் குடும்பத்துக்கு எது பெஸ்ட்டோ அதுதான் கெட் மணி ஆப்போட இன்ட்ரெஸ்ட்டோ. கண்டிப்பாக நீ கெட் மணி ஆப்போட முதல் கஸ்டமர் இல்லை, கடைசியாகவும் இருக்க போகிறதில்ல. அப்போ என்ன கொல்லதான் வீட்டுக்குள்ளே வந்தீங்களாடா? இல்லைனோ நீ கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்டை உனக்கு ஞாபகப்படுத்த வந்தோம். மற்றபடி we were just following our protocols. நாங்கள் வெறும் மெசஞ்சர்ஸ் தான். முடிவெடுக்க வேண்டியது நீ. நானே படிக்கணுமா? அதுக்கு பேர் தான் தற்கொலை. சாகர நாளை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. சாவு எல்லாருக்கும் வரும் டானி, ஆனால் ஒரு சிலருக்கு தான் அது அர்த்தமுள்ளதாக அமையும். உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன கேட்டா, யூ ஷுட் டேக் திஸ் சான்ஸ். இல்லை இல்லை, நான் சாக மாட்டேன். Hey, shh. Calm down. Calm down. Huh? ஏன் அடம் பிடிக்கிற டானி? Death is liberating. Embrace it. குழந்தை மாதிரி பயப்படாத, சரியா? நான் செத்துட்டா ஜானட் சாமி நல்லா இருப்பாங்கல்ல? அது உனக்கே தெரியும் டானி.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களாடா புண்டைங்களா? இது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லை டேனி. போன வாரம் தான் நுங்கம்பாக்கத்தில் கடன் தொல்லையால் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது இவனோட அசைன்மெண்ட். இனிமே அவன் குடும்பத்துக்கு எந்த தொல்லையும் இல்லை. இதை பண்ணுறதால நீ ஒரு நல்ல அப்பாவா நல்ல புருஷனை ப்ரூவ் பண்ணலாம். நீ பண்ணுற இந்த தியாகம் தான் அவன் குடும்பத்துக்கு எதிர்காலம். நீ இப்படி கையை வெட்டிட்டு செத்தானா உன் பையன் வரும்போது ரத்த வெள்ளத்தில் கிடப்ப. அவனை கடைசியாக இப்படி தான் பார்க்கணுமா? இதுவே நீ வெளியே பண்ணனா உன் பாடியை க்ளீன் பண்ணி நீட்டாக உன் குடும்பத்துக்கிட்ட கொடுப்பாங்க. சாகிறதுக்கு நிறைய வழி இருக்குடா நீ. ஆனால் அந்த தற்கொலை இயல்பாக இருக்கணும். உனக்கு 5 மாசமா வேலை இல்லை, டெய்லியும் குடிக்கிற. போன மாதம் தான் ட்ரங்க் அண்ட் டிரைவில் போலீஸ் கிட்ட மாட்டிருக்க. உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தாலே நீ டிப்ரெஷன் தான் இருக்குன்னு எல்லாருக்கும் புரியும். ஸோ உன்னோட சாவு கண்டிப்பாக இயல்பாக தான் இருக்கும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஜானட்டுக்கு நான் சூதாடி தான் தோற்று போனேங்கிறது எப்பவும் தெரியக்கூடாது. டோன்ட் வரி டானி, உன்னோட பேங்க் ரோல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் டெலீட் பண்ணிவிடுவோம். டேவிட் பில்லா 91 டிஜிட்டல் ட்ரேசஸ் எதுவுமே இருக்காது. உன் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல புருஷனாக தான் இருப்ப. நான் சாகிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்ல. உன் வீடு 8வது மாடி தானே? நீ பால்கனியிலிருந்து குதிச்சிரு. 20 மீட்டர்லேயே நீ அன்கான்சியஸ் ஆயிடுவ. நீ கீழே போய் சேரும்போது உனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கு முன்னாடி நீ ஒரு லெட்டர் எழுதணும். உன்னோட மோட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உன் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, இது நீயே அடுத்த முடிவுன்னு ஒரு லெட்டர் தேவை. ஜஸ்ட் ஒரு லீகல் சேஃப்டி தான். உனக்குள்ள இத்தனை எமோஷன்ஸா? நாட் பேட். அவ்வளோதான் இல்லை, என் சந்தோஷத்துக்காக எவ்வளோலாம் பண்ணேன். சந்தோஷம் ஒரு மாயை. இதெல்லாம் ஹார்மோன்ஸோட கலவையை பொறுத்து இருக்கு. டெத்
is the only certainty of life. என் கடன் எல்லாம் அடைச்சிடலான்னு நினச்சேன். உன்னோட மொத்த கடன் அடைக்கவே 15 வருஷம் ஆகிடும். அப்போ உன் பையன் சாமுக்கு 20 வயசு இருக்கும். நீ அவனுக்கு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பேன்னு யோசிச்சு பாரு. ஹலோ, ஹாய் சுதா. டேனி வீட்டில் தான் இருக்கும். ஆமாம்மா, இப்போ தான் எல்லா பேப்பர்ஸில் கையெழுத்து போட்டார். வாவ், செம்ம. இதோ டேனி கிட்ட கேட்டு ஒன்று கூப்பிட்றேன். டேனி, ஒரு செம்ம ட்விஸ்ட்டு. உனக்கு கெட் பண்ணி ஆப்லேருந்து ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் தராங்க. உனக்கு ஒரு டாப் அப் லோன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீ இப்போ அப்ளை பண்ணால் 3 மாதம் இஎம்ஐ கட்ட தரல. நீ எடுத்துக்கிறியா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி சொல்ல. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை டேனி. இது லிமிடெட் டைம் ஆஃபர். நீ அக்ரி பண்ணால் போதும். இப்படி ஆசையை தூண்டி தூண்டி தானடா என்னை இந்த நிலைமை கொண்டாந்து வச்சுருக்கீங்க. எனக்கு எந்த லோனும் வேணாம். அந்த இன்சூரன்ஸ் பணத்தை கூட நீங்களே எடுத்துங்க. ஜானட்டி சாமியாவது நிம்மதியாக வாழ விடுங்கடா. நான் போகிறேன். வெரி குட் டேனி, ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டெசிஷன். இப்போதான் உன் மேலே மரியாதை கூடி இருக்கு. ஐ சல்யூட் யூ.
யாரா அது? குர்ரா. ஏய், என்னடி வேணும் உனக்கு? சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்க வேலை நேரத்துல அதுக்குள்ள அடிபடுத்துச்சு உனக்கு. அதான் வரான்ல இவன். வேடி போன. இந்தா. நீயும் அம்பிகாவும். து. அம்பிகா உம்பிகா. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உன் பக்கம் இருக்கு டேனி. வாழ்க்கை உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதையாவது புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கோ. நான் சொல்கிற மாதிரி செய். இதுலேருந்து நீ தப்பிக்கலாம். இன்று அதிகாலை சென்னை எழும்பூரில் உள்ள ஒரு தண்டவாளம் அருகில் அடையாளம் தெரியாத ஒரு ஆண் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அருகில் கிடைத்த அடையாள அட்டை எண் மூலம் இறந்த நபர் டேனியல் ரூடி மோசஸ் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணையில் அவர் கடன் தொல்லை தாங்காமல் ரயில் முன் பாய்ந்து இறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. கடன் தொல்லை தாங்காமல் தற்கொலை செய்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.